தனியாக கூப்பிடணுமா அவரா? அது கடையில் அது அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அது கொடுத்துட்டாங்க. சின்ன பையன் டேய் டீனை போகலான்னு என்ன நாட்டு மஸ்டர் சின்ன பையன் என்ன இன்னொரு டீ மஸ்டர் ஐயா வந்து ஓடிச்சு. ஆட்கள் ஓடிச்சு. இது கூட அது இல்லை இல்லை நாய்க்கு ரொம்ப பண்ணி வச்சுருக்குது. சொல்லுங்க நான் போனேன். நான் ஜெட் ஆச்சா 12 மணிக்கு நான் போயிட்டேன். 12 ஆயிடுச்சு நான் போனேன். சார் மக ஒழிச்சு சார் அது நான் போகலையா கண்டிப்பாக வந்தது அந்த மாநோட்டு அது அதனால் ஆமாம். அப்புறம் வரவங்க நான் மொத்தம் 4 சாலுக்கிட்ட எடுத்து போனோம் கட்டி. பூமி கூட வைக்கிறோம்னா ஹலோ பூமி கூட வைக்கிறேன்னா நான் சொன்னது கேளு. மோகன் நான் சொன்னது சுற்றி வேணான்ட்டான். இவனத்தை நான் கோயிலில் வேணான்ட்டாங்க. நம்ம அந்த சேவடி குட்டி நீ பார்த்து அந்த கத்திரிக்காய் அந்த பட்டை போட்ட சொல்லிட்டேம்மா எவ்வளோ ஆச்சாரம் வாங்கி கிடக்கும். இதுவும் ஆடிக்குதுப்பா. நம்மள்தான் களை ஆடிக்குது. ஜாவா எடுத்து மேலே வைக்கணுமா? தனியாக எடுத்து தனியாக வைக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுருப்பா. அது அடியில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கீழே ஒன்று காட்சியில் கையில் வச்சேன். அது என்ன அது கூட ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. போய் இறக்கி கொடுக்க மாட்டாங்க. அது வெச்சு அந்த காலுக்கு அடியில் நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்டுருக்கேன். அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பயண வாசனம் இருக்கக்கூடாது. துட்டு ஒரு இதாக தான் வரணும். போயிடுச்சு அது ஒரு காலை லோக்கல் கிளாஸ்லாம் சுத்தம் பண்ணி கிளாஸில் சுத்தம் மாதிரி இந்த பக்கமாக ஃபெயில் பண்ணிடுது. கிராஸில் அடிக்குது. இந்த பக்கமாக கிராஸில் அடிக்குது. அந்த தெற்கு தோற்றாவில் அடிச்சுட்டு 50 ரூபா நோட்டு போய்ட்டு கொடுத்துரு. அதுமாரி ஆச்சு இந்த டைமில். ஆனால் சிவில் கிட்ட போட்டு இருப்பானுங்க. நம்பி ஆகணும்னா நம்ம வின் பண்ண மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ₹100 எனக்கு ஆமாம்.
அவர் கொடுத்தாரு முந்நூறுவா சரிடா அதை மோகன் மூலிமா ஆவி மூலிமா வந்து தேவையில்லைங்க இப்போ நம்ம வச்சு இது தேவையில்ல இது மட்டும் யாருக்கும் சொல்லாத இது மட்டும் சொல்கிறேன் வெளி மட்டும் கேட்குறான் ஆர்கப்பட்ட தேவையில்லை ஆர்கப்பட்டனா மோகன் சொன்னார் பசங்களுக்கே தெரியாது நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஸ்கீம் போடுறது அதான் நீ எப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் உங்களுக்கு சொன்னேன் என் கூட ரொம்ப தெரியாது ஆர்கப்பட்டில் கூட விட்டாங்க அந்த சேவலை தேவா சின்ன பையன் என்ன பண்ண வந்தீங்க யூனிவர்சிட்டி அவங்களாம் வந்துக்கிறான் புரியலப்பா காய்டு பசங்க கிடையாதுப்பா பட்டா வீடு விட்டுக்கிறாங்க அஞ்சு வந்து அஞ்சு நான் தான் பண்ண கொடுக்குறேன் ஆமாம் ஆமாம் மோகனும் நான் 2 பேரும் மோகன் வந்து பார்த்தாரா அதான் சொன்னார் எடுத்து ஓடிட்டு அப்படியே தோடி இவங்க வச்சு ஐம்பது இதனால எடுத்து போச்சு அப்படியே தோடி அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் லைட்டாக அது முள்ள என்ன கொஞ்சம் காத்திய பட் நம்ம வேலை என்னவோ அது பார்த்துடணும் அதுதான் சொன்னாங்க நீங்கள் எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி பண்ணுங்க மைண்டில் அதேதான் அது இல்லாமல் அந்த நகல் கீழே அவங்க கம்ப்யூட்டர் போட்டா அப்போ இறக்கி விடுவாங்க மெயின்ல இருந்துக்கிறானுங்க அப்போ ரிஜெக்ட் பண்ணல நாங்கள் தான் இறக்கலையா அதுவே பயன்டானுங்க அது இல்லாமல் இன்னொரு கதறு ஒன்று நினச்சேன்னாங்க அந்த கதறு வரல அதை ஃப்ளாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு போவாங்க அது சாயில் அந்த சார் வருமாட்டேன் நேரம் கல்வி அந்த போய் கிளம்பி ஆனால் அது பிரிட்ஜ் ஆகிடுச்சுருந்தாங்க இல்லை அந்த போய் வந்துருக்கான் 3 சாலை வந்துருக்காங்க அது 50,000 மோகன் நான் சொன்னேன் பிரிஞ்சு வச்சு கட்டி பார்த்துடலாம் நம்மளாங்க அப்படின்ட்டா अंबर पाट தனியாக வடக்கு வீட்டில் கடவுள் வீட்டில் அதுதான் அதுதான் அதுக்குன்னே ஆச்சு கூண்டு நான் ஒன்று அதுக்குன்னே ஆச்சு நான் கூண்டு ஒன்று இந்த ஜகை தொடங்குதுன்னு अंबर पाट हंगे अंकुतर 6 அடி கூண்டு கட்டில் ஆச்சா லென்த் 6 அடி 3 அடி அதில் வேலை ஓட்டிங்க மோகன் எதுவும் இல்லை உங்களுக்கு அது எப்படி தெரியும் ஏன்னா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி போடுவீங்க அதே போல் தெரியும் சாலு வந்து ஐசில் மரம் இருக்கிறது தூக்கி போடுவீங்க சரி நான் பார்த்துருக்கேன் ஹலோ டிராவல் பற்றி பேசுங்க அதுதான்
காற்றுல காட்டி அது யார் யார் இதை போய் வந்து காட்டி இப்போ அது வந்து சுற்றுலா மீன் ஆனால் அது ஆர்கப்பட்ட கோயில் யார் போய் தெரியாது ஆர்கப்பட்டு தினேஷ் எழுந்துக்கிறான் ஆனால் ஆர்கப்பட்ட தீவு இல்லை அவன் மட்டும்தான் மொத்தம் எழுந்துக்கிறான் வீடியோ காமிச்சான் அவன் அதை பார்த்து தினேஷ் பையன் அவன்லாம் இருக்கிறான் ஆனால் போய் எந்த ஊர் போயின்னு எனக்கு தெரியாது எந்த ஊருக்கு போய் தெரியல ஆனால் அவன் இருக்கிறான் ஒரு சண்டையில் ஒன்று வந்து இன்னொரு ஜாதகம் வந்து மிஷன் பண்ணிங்க சிதம்பரம் சாவில் 15 லட்சம் ஜாவா இல்லைன்னா போட்டு வச்சு விட்டுது நல்லா நல்லது நினச்சிக்கணும். ஆமாம் சண்டைலாம் நடக்கல வியாபாரம் நடக்கல இன்னும் ஒன்று போகவே இல்லை பக்காச்சியில் ஒத்தடியில் தவிர போகக்கூடாது இல்லை வேலை சொல்லல. ஆமாம் அதே மாதிரி ரக்க போகல ரக்கச்சி போகலாம் சொல்லக்கூடாது ரூல்ஸு. அதுதான் நாங்கள் எதுவும் சொல்லல ரக்கச்சி போகலாம் நம்ம மைண்ட் ஆகிடுமா அதனால் ஆமாம் அங்கே அதே மாதிரி காலத்தில் வந்து அங்கே வந்து உயரம் தண்ணி இந்த வாக்கு அதெல்லாம் கூடாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதே மாதிரி பொதுவான அளவில் அப்புறம் சொல்லி இவனுக்கு பேரண்ட் இருக்குங்க அவனுக்கு பேர் இருக்குங்க இருக்குன்னா நீங்கள் 2 பேர் 10 ரூபா நோட்டு வெளியே வந்தால் தான் பார்க்க முடியாது வெளியே வந்தால் வரல அவ்வளோதான் சூப்பர் காட்டு தானே இல்லையா. அப்புறம் காட்டு கோயில் ஒரு மழை பார்த்தா சுந்தர கோயில் ஒரு மழை பார்த்தா சைஸ் காட்டுறதுக்கு கால்கல்ல இல்லைப்பா இப்போ சைஸ் காட்டுறோம்ல ஆளுதா நான் சைஸ் சொல்கிறேன் நான் அதனால ஏன்னா அப்புறம் காலத்தில் ஆளுங்க நீங்களா அவங்க கம்மி ஆகுது இவங்க கம்மி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் நீ பாரு என் இதில் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்லுவேன். அதனால் இது அவன் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம் அதெல்லாம் நல்லா நடத்துகிறேன்ப்பா. அதே காட்சி அதே மாதிரி இது வந்து 40 1 ஹவர் தான். 1 ஹவர் போயிடுச்சுன்னா ட்ரா ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் வந்து இதுதான் கேஷ் தான். சரௌண்ட் அப்படிலாம் கிடையாதுங்களா? அதான் மேலே கட்டு அதில் குத்துரு ஆ ஒன்று நீ வெளி பண்ணு இல்லை நான் வெளி பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. சரௌண்ட் ஒன்று நீ வெளி பண்ண நான் வெளி பண்ணேன் அவள் தான். ஒரு மணி நேரம் காய்ச்சி திருப்பி தண்ணி போட்டு விடணும். ஆமாம் ஆமாம் அதுலேயே போடுறான் அதுலேயே போடு. அது இல்லாமல் இல்லை நாங்கள் 10 ரூபா 2 பேருக்கு போய் பேசி வச்சுன்னு கேஷில் போட்டு சொன்னால் இதுவும் 10 கேஷ் போட்டுக்கலாம். கேஷ் யாருக்குமே வைக்கலாம். சரௌண்ட்
இல்லை 2 ரூபா தான். அதெல்லாம் சொல்கிறேன். அதே தான் ஆமாம் ஆமாம். அன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒரு தண்ணி 2 தண்ணி நல்லா இருந்தாங்க. ஆமாம், ஒரு தண்ணி 2 தண்ணி மேலே போட இருந்தேன். நான் கொண்டு இருந்தேன் போட இன்னும் 10 காசு ஒரே நிமிஷம். காசு இருக்குங்களா? காசு இல்லை, எண்ணம் இல்லை. கோயில் காசு இல்லை. சொல்கிறேன் எண்ணம் இல்லை. எல்லாத்தையும் கலந்து எழுதி. உட்காந்து எழுதிடுவா. ஆமாம், கவர் எடுத்து 50 எண்ணியா? இல்லை எண்ணில் 50 ஒரே எண்ணி போடு. எத்தனை தண்ணி பொறிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே 50 உண்டு போடு. 100 போட்டு ஒரு கடை வைங்க. 100 போட்டியா? ஒன்று இரு 50 போடுறதுல 500 ரூபா 10 ரூபா பில்லு தானே 50 போடு. ஒரு கவர் இருக்கு. ஒரு கவர் இருக்கு. என்டியா அது என்டியா ஒரு நிமிஷம். எல்லாமே தங்கத்தே போட்டுருக்காங்களே அவனை பாய்ங்க. அது கலந்தாமல் போகுது இல்லையா? அப்புறம் இது 500 ரூபா வந்து கலந்து போனால ஆனால் இது பாருங்க. ஒரு 100 ரூபா தான். இது 100 ரூபா இருக்கான். இது வந்து 20 ரூபா இருக்குது. மிச்சம் எல்லாம் 5 ரூபா காய்ந்தா 10 ரூபா 100 ரூபா மட்டும்தான் இந்த காய் இருக்குது. இந்த கொடுத்துருக்கு 500 தண்ணி ஆயிரத்தாச்சு. ஒரு 10 ரூபா வேலை 10 ரூபாய் 5 ரூபாய் காய்ச்சி சேர்ந்து சில்லறெல்லாம் போயிருக்கு. 5 ரூபா போடுங்க. சில்லறை யாருக்கு 10 ரூபா போட்டோம்னா இப்போ தள்ளு எப்படியா நான் தள்ளு அது யாரையா அஞ்சு பதம் வேணும். 5 அதனால் அது பொறிக்க அப்போ இருக்கு. அதில் 500 எதுவும் எண்ணில் பண்ணோம். எண்ணி போடுங்கம்மா. ஒரு கவர் வாங்கி போட்டு அதான் 500 ஒரு கவர். எவ்வளோனா போடு. ஒரு ரூபா 500 ரூபா ஒரு கவர். இதெல்லாம் எண்ணில் ஏற்றியா ஒரு இது 220 பிரியாணி அது 5 100 ரூபா வைக்கிறாங்க. 500 போடல.
சும்மா சுத்தணும். எவ்வளோ இல்லையா? 400 100 கல் 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 1 2 3 4 போகிறா 5 6 7 இது 500 இது ஏது காரணம் கால் போட்டு லட்சம் ஐயோ வச்சுருந்தா கையில் விட்டு அப்படியே வச்சேன் சரி என்னைக்கு எண்ணுப்பாங்க எண்ணிதான் போகுது. கபடி அள்ளி போடுச்சு எனக்கு இந்த தெரியல வாங்கி போடுது கவலை நான் கால் போடு எண்ணிப்பாங்க. ஆயிரத்தி நிறைய இல்லையா ஆயிரத்தி நிறைய இது அங்கே போட்டு மூடுவான் போய் வைக்கலாம். ஆஹா எத்துக்கின்றன அஞ்சு ரூபா காயின் தனியாக போடுவாங்க. ஆமாம் ஆமாம் 22 நீர் என்ன அதான் கொடுத்துருங்க அதான் ஆறு அஞ்சு ரூபா காயின் தான் போகுது. சொல்லுங்க ஆறு பண்ணி வை எண்ணி தான் போட போகிறோம். இல்லை அது போட்டுக்கோ அந்த 6 இது போட்டுக்கோ 6 இது போட்டுக்கோ 100 அவ்வளோதான் அது 100 கவலை போட்டுக்கோ இப்போ காயின் வந்து 100 ரூபா போடணுமா? காயின் வந்து 100 ரூபா போடணுமா? இப்போ 100 போட்டியா 100 போட்டு 5 போட்டு 500 எதுவாக இருந்தாலும் சரி தனியாக அடுக்கி வச்சுட்டு சரி. இதெல்லாம் 500 அஞ்சு
அண்ணா நான் 2 ரூபா காயின் தனியாக 1 ரூபா காயின் தனியாக அப்படி இல்லை இல்லை நல்ல கல்யாணம் போனால் எவ்வளோ இது பண்ணுறாங்க மாதிரி பண்ணுறேன் 3 லட்சம் பண்ணுறா அப்போ ஒரு 200 கொடுக்குறேன் சில்லறை வேலைக்கு போங்கண்ணா சில்லறை வேலைக்கு போனா இந்த எவ்வளோ வேணும் சொல்லு 10 ரூபா காயின் தருவேண்ணா இல்லை நோட்டு கொடுத்தா 10 ரூபா நோட்டு 20 ரூபா எடுத்துறேன் அக்கா வீட்டில் நூறு சரி அதான் சொல்கிறேன் 100 ஒரு கவர் இருக்குது ஒரு கவர் 100 கோடி கவர் 1 ரூபா தனியாக எடுத்து 1 ரூபாயில் பொருட்கள் 2 ரூபா காய்ச்சி இருக்கு அது இல்லை மாமா சரி ஆமாம் வீட்டுக்காரர் தான் வந்தார் மாமா 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 கவர் எப்படி போட்டுருக்கா என்னடா போட்டு வந்து சார் நாயுடு பஸ் பதிவு கூட போடுறோம் பதிவும் போடுறோம் இவங்க போதுமா கையில் போடுறையா வரதுக்கு வழியே உங்களுக்கு வரணும்
எங்கன்னா விட்டியா செட்டுக்கெல்லாம் விட்டா எங்கன்னா விட்டா நம்ம இந்த வண்டி பேமெண்ட் போடுற இடத்துக்கு வண்டி வரணும் எப்படி வரும் பிரிட்ஜு போட்டானா அந்த மெட்ராஸ்காரங்க இங்கே வரையும் போவோம் லைட் பண்ணிட்டானா மோட் பண்ணிட்டானா வழி விட மாட்டான் பக்கத்தில் நீ வழி போனால் எங்கே ஏன் அங்கேயும் வந்துடுவானா பாப்பா ஒரு நாள் ஐட்டு போதா இன்னும் ஐட்டு ஐட்டு தான் போவோம் ஐட்டு முடிச்சதுக்கே போகணும் எதுக்கு போவோம் போட்டிக்கு இன்னும் வண்டி மேலே போறியா இங்கே போடுறான் இந்த வழி எப்படி கேன்சல் சொல்லுங்கள் அது எப்பெல்லாம் ஃபோட்டோ போட்டு அதுக்கு போட்டோம் ஒன்று நூறு தானே 50 100 வரும் 1 ரூபா பிடிக்கும் எண்ணிக்கு ஒன்றா 50 எல்லாமே 100 போடணும் 1 ரூபா 100 அடுக்க முடியாதுடா கவலை இல்லையா கவலை கவலை 200 200 ஆறாம் தான்